இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்னா என்ன அப்படின்னதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெயின் மெமரி இருக்குது அப்படின்னா, மெயின் மெமரியில் வந்துட்டு கண்டினியூஸாக எல்லாமே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது வந்து அதோட மீனிங் கிடையாது. அப்போ கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராசஸோட சைஸ் வந்து பார்ப்பீங்க. இப்போ 0லேருந்து 100 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லாமே வந்து கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ 0 வந்துட்டு ஒரு வேளை அதே மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் வந்து 0ல் தான் இருக்கணும் இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கணும். இதோட 0க்கு அடுத்து 1, 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 அந்த மாதிரி வந்துட்டு இதில் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் அதே சைஸில் அப்படியே ஃபுல்லாக வந்து ஏதோ மெயின் மெமரியில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்துட்டு போயிருக்கணும். இப்போ 400ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 400லேருந்து ஒரு 500 வரைக்கும் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு இந்த இது வந்துட்டு அலோகேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு கண்டினியூஸ் மெமரி அலோகேஷனோட மீனிங். அதாவது ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அலோகேட் பண்ணணும் மெயின் மெமரியில். மெமரியில் வந்துட்டு ஸ்பேசஸ் வந்துட்டு இருந்துக்கலாம். ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் இடையில வந்துட்டு ஸ்பேசஸ் இருந்துக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டு ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் கண்டினியூஸும் இருக்கக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு 50 லைன்ஸ் ஒரு இடத்துல, இன்னொரு 50 லைன்ஸ் இன்னொரு இடத்துல அப்படி இருக்கக்கூடாது. அது ஃபுல்லாக வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கணும். இதுதான் வந்து கண்டினியூஸ் மெமரி அலோகேஷனோட மீனிங். நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் 2 டைப் ஆஃப் மெமரி வச்சுருப்போம். ஒன்று மெயின் மெமரி, இன்னொரு செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி ஸ்டோரேஜ் வந்துட்டு லார்ஜ் கெப்பாசிட்டியாக இருக்கும், பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நார்மலாக செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் தான் கொடுப்போம். ஆனால் மெயின் மெமரியில் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதோட சைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வாலட்டைல்னால் என்ன அப்படின்னா, மெமரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ கண்டென்ட்டை வந்துட்டு எரேஸ் ஆகிறதுனால நம்ம மெயின் மெமரியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அப்போ மெயின் மெமரி வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிபியூவால் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே மெமரின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி தான். அதை தவிர பார்த்தோம்னா அது கூட இன்பில்ட்டாக இருக்க ஏதாவது ஒரு சில மெமரியும் வந்து அதால் வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும். அப்போ மெயினாக வந்துட்டு மெயின் மெமரியில் தான் வந்துட்டு அதால் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும். அப்படின்றதுனால நம்ம வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு முன்னாடி மெயின் மெமரிக்கு வந்துட்டு கொண்டுட்டு வருவோம். அப்படி கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இன்புட் கியூ வச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் வந்துட்டு ப்ராசஸை வந்துட்டு ஏதாவது ஒரு அல்காரிதம் யூட்டிலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் மெமரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பார்ட்டாக வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், இன்னொரு பார்ட்டில் வந்துட்டு நம்மளோட யூசருக்குரிய ப்ரோக்ராம் இருக்கும். எதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற எல்லா ஹார்ட்வேர் டிவைசஸையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது, மேனேஜ் பண்ணுது. அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்ம ஓனாக ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாகவே வந்துட்டு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சேர்த்து நம்ம கோடிங் எழுதிட்டு இருக்கணும். அப்போ ஒவ்வொன்றிலையுமே அந்த மாதிரி ஒவ்வொரு கோடிங் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ப்ராசஸோட சைஸ் வந்து என்னவாயிரும், ரொம்ப பெருசாக இருந்துட்டு இருக்கும். அதனால தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே எப்படியா இருந்தாலும் நம்ம ஹார்ட்வேர் டிவைசஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால காமனாக ஒரு கோடிங் எழுதி அதை வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம எப்போல்லாம் வந்துட்டு ஏதாவது ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இல்லை சிஸ்டம் ஆன் பண்ண உடனே வந்து என்ன பண்ணுறோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லோட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் வந்துட்டு லோட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ ஓஎஸ் வந்துட்டு நம்ம லோட் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மெயின் மெமரியில் வந்துட்டு அது லோயர் மெமரி ஸ்பேசஸில் வந்து அலோகேட் பண்ணணுமா இல்லை ஹையர் மெமரி ஸ்பேசஸில் வந்து அலோகேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் அலோகேட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோயர் மெமரி ஸ்பேசஸில் வந்துட்டு அலோகேட் பண்ணுறாங்க. எதுக்காக லோயர் மெமரி ஸ்பேசஸில் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி இன்டரப்ட் வெக்டர் வந்து வரும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த இன்டரப்ட் வெக்டர் வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா லோயர் மெமரி ஸ்பேசஸில் வந்துட்டு அலோகேட் பண்ணோன்னா தான் வந்துட்டு அதால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது 000 இந்த மாதிரி இருக்கிற அந்த லோயர் அட்ரஸ் பேசிஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓஎஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்ட்டிஷனில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பார்ட்டை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அந்த இன்டரப்ட் ஏதாவது வந்துச்சுன்னா எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கிற பார்ட்டிஷன்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸஸை வந்து அதால் அக்கமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அக்கமடேட் பண்ணி அட் எ டைமில் மல்டி ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பேரலாக ப்ராசஸிங் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் பார்க்க போகிறது வந்து அந்த கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு தடவை வந்து பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2 ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிமிட் ரெஜிஸ்டரில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமோட சைஸ் இப்போ வந்து 0லேருந்து 10 வரைக்கும் உங்களோட ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா இதோட சைஸ் என்னவாக இருக்கும், 11 இருக்கும். ஸோ சிபியூ வந்து ஜென்ரேட் பண்ணுற அட்ரஸ் வந்து லாஜிக்கல் அட்ரஸ் சொல்கிறோம். மெயின் மெமரியில் வந்து சேம் அட்ரஸ் வந்துட்டு எந்த இடத்துல லோட் ஆகுதோ அந்த அட்ரஸை வந்துட்டு சேம் அட்ரஸ்க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே லோட் ஆகுதோ அந்த அட்ரஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
அப்போது CPU வந்து ஜென்ரேட் பண்ணுற அட்ரஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எப்போவுமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அதாவது அந்த ப்ராசஸோட ஃபஸ்ட் லைன் வந்து ஜீரோவாக இருக்கும், செகண்ட் லைன் 1ஆக இருக்கும், தேர்ட் லைன் 3ஆக இருக்கும், அப்புறம் அதோட சைஸ்க்கு முந்தின லைன் வரைக்கும் வந்துட்டு கொடுக்கும். இப்போது அந்த ப்ராசஸோட சைஸ் வந்து 11னா அதில் வந்துட்டு டோட்டலாக 11 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவாக இருக்கும், 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னா 10க்கு மேலே இது வந்துட்டு லாஜிக்கல் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து இல்லீகலாக வேறு ஒரு ப்ராசஸுக்குரிய லொக்கேஷனை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராப் பண்ணி அட்ரஸிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இந்த லிமிட் ரெஜிஸ்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸோட சைஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இதாகுது, இல்லீகலாக அக்சஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீலொகேஷன் ரெஜிஸ்டருக்கு வந்து போகிறாங்க. ரீலொகேஷன் ரெஜிஸ்டருக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ், இந்த ப்ராசஸ் வந்து எங்கேருந்து ஸ்லோடாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 400லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், 400ல் இந்த 0ன்ற லைன் இருக்கும், 401ல் வந்துட்டு இதில் இருக்க 1ன்ற லைன் இருக்கும், 2ல லைன் வந்துட்டு 402ல் இருக்கும், 3ன்ற லைன் வந்து 403ல் வந்துட்டு இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த 3ன்ற லைனை வந்து டேரெக்டாக அக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 400 கூட வந்துட்டு 3ன்றது வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணேன்னா என்னாகும் 400 + 3 403. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மெயின் மெமரியில் எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸ் வந்து கிடச்சிரும். அப்போ போய் நான் அங்கே இருக்கிற அட்ரஸை ஃபெச் பண்ணி என்னால் வந்து ப்ராசஸிங் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீலொகேஷன் ரெஜிஸ்டர் யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சைஸையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் சைஸ்க்கு வந்துட்டு மாற்றுறாங்க. வேரியபிள் சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சைஸ் வந்துட்டு நமக்கு வேணுன்றப்ப கம்மி பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப வந்து கூட்டிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு சில கோடிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதை லோட் பண்ணால் தான் வந்துட்டு எல்லா ப்ராசஸுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோடிங்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு லோட் பண்ணிடுவாங்க அந்த இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும். ரிமைனிங் இருக்கிறது லைக் ஒரு சில டிவைஸ் டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம், இல்லை யூஸே பண்ணாமல் இருப்போம். அந்த மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஓஎஸில் வந்துட்டு லோடே பண்ண மாட்டோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்னவாகும், முக்கியமானது மட்டும் தான் இது பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே லோட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி ஒரு 700 இருந்ததுன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் லோட் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டி 400 தான் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் உங்களுக்கு என்னவாகும், ஒரு 300 மெமரி ஸ்பேசஸ் வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஸோ தட் அந்த 300 மெமரி ஸ்பேசஸ் என்ன பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஒரு ப்ராசஸ்க்கோ இல்லை 1 or more ப்ராசஸ்க்கோ கொடுக்கலாம். அப்போ வந்து மெமரி ஸ்பேஸ் மெயின் மெமரியோட ஸ்பேசஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்துட்டு டைனமிக் லோடிங்கோட அட்வான்டேஜஸ். இதில் எந்த டைப் ஆஃப் கோடிங் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்சியன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எப்போ தேவையோ அப்போது மட்டும் டைனமிக்காக வந்துட்டு அந்த கோடிங்கை வந்து லோட் பண்ணுறாங்க, தேவையில்லாதப்போ அந்த கோடிங்கை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் P1 ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு பிரிண்டர் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டிவைஸ் டிரைவருக்குரிய கோடிங்கே இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரிண்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டிவைஸ் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ P1 ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிண்டருக்குரிய டிவைஸ் டிரைவருக்குரிய கோடிங்கை வந்து திரும்ப வந்துட்டு அந்த ஓஎஸ்க்குரிய லொக்கேஷனில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுறப்ப மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். எப்போயுமே டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கனாலே என்ன ஆகும் அப்படின்னா ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது லோட் பண்ணுறது, அதுவும் எப்போ தேவைப்பட்டால் மட்டுமே பண்ணுறோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னாலே எஃபிஷியண்ட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது தான். அதாவது மெமரி ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த டைனமிக் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிஷன் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷனில் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு 2 டைப்பில் வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு பார்ட்டிஷன், இன்னொன்று வந்துட்டு டைனமிக் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற 200 மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு லோட் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறது தான் வந்துட்டு என்னவாக இருக்குது, யூசருக்குரிய பார்ட்டிஷன் ஸ்பேசஸ். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 1024லேருந்து 200 சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 824 கிடைக்கும். இந்த 824ன்றது வந்து ஒரு லார்ஜ் ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸாக இருக்கும், லார்ஜ் ஹோல் மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு எனக்கு என்னவாக இருக்கும்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேசஸ். இதுதான் வந்துட்டு யூசருக்குன்னு அலோகேட் பண்ணுற ஸ்பேசஸ். இதில் ஃபிக்ஸ்டு பார்ட்டிஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு 100 அலோகேட் பண்ணிட்டேன்னா எல்லாருக்குமே வரிசையாக 100 கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 824 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 206 வந்து கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 206 அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு ப்ராசஸ் வந்து அலோகேட் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நான் வந்துட்டு எந்த ப்ராசஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். P1 P2 P7
P12 இந்த மாதிரி வந்து எந்த ப்ராசஸ் வேணாலும் அலோகேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அட் எ டைமில் நான் ஒரு ப்ராசஸ் அலோகேட் பண்ணிட்டேன்னா ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் ஒரு பார்ட்டிஷனில் அலோகேட் பண்ணணும். மித்த யாரையும் வந்துட்டு அலோகேட் பண்ண விடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா P1 கொடுத்துட்டேன் அப்படின்னா அதோட மெமரி ஸ்பேசஸ் இதோட அலோகேட் ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இது இவ்வளோ தான் அலோகேட் ஆயிருக்குன்னா இந்த மெமரி ஸ்பேசஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். வேறு ப்ராசஸ்க்கு வந்துட்டு இந்த சைஸ்க்குள்ளே அலோகேட் பண்ணுற அளவுக்கு சைஸ் கம்மியாக இருந்தால் கூட வேறு ப்ராசஸ் நம்ம இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வர முடியாது. இதுதான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு பார்ட்டிஷனோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு பார்ட்டிஷன் ஸ்கீமே அலோகேட் பண்ணல. அதனால் வந்து அப்போது இன்னொரு டைப் என்ன அப்படின்னா வேரியபிள் பார்ட்டிஷன் ஸ்கீம் அதை தான் வந்துட்டு இப்போ அலோகேட் பண்ணுறாங்க. வேரியபிள் பார்ட்டிஷன் ஸ்கீம்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேசஸாக கொடுக்காம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கம்மியாக கொடுத்துக்கலாம், ஒருத்தவங்களுக்கு கூட கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P5 வந்து கம்மியாக இருக்குது, P5 ரொம்ப பெருசாக இருக்குது, திரும்ப P2 வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது. இந்த மாதிரி யார் வேணாலும் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு வேரியபிள் சைஸ் பார்ட்டிஷன். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியலாக இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஹோலாக இருந்திருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸில் வந்துட்டு இதோட ஸ்டார்டிங் அட்ரஸ்லேருந்து 1024 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு இந்த ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க 0 to 1024 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு 200லேருந்து ஒரு 400 வரைக்கும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த 200 ஸ்டார்டிங் அட்ரஸை முடிச்சுட்டு 400 அப்படின்றது மாதிரி மாற்றிடுவாங்க. அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து என்னாகும் P8 இது பண்ணுறோம். P8 அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னாகும் இந்த மெமரி ஸ்பேசஸ் மட்டும் அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும். அடுத்து வந்துட்டு Qலேருந்து இது வந்துட்டு ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸில் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. சேம் டைம் இந்த ரெண்டையும் என்னவாக இருக்கும் அலோகேட்டட் மெமரி ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு அது வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸும் எங்கேருந்து எங்கே வரைக்கும், அதாவது P5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் 200லேருந்து 400 வரைக்கும், P8ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 400லேருந்து ஒரு 825 வரைக்கும், அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அந்த இதை வந்துட்டு அலோகேஷன் டேபிளில் இருப்பாங்க. இப்போ இது 825ல் முடிஞ்சுது அப்படின்னா 825லேருந்து 1024 வரைக்கும் ஃப்ரீ மெமரி ஸ்பேஸில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்போ இந்த P2 ப்ராசஸ் கிடச்சோடனே அதை வந்துட்டு நம்ம லோட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி லோட் பண்ணி முடித்தோடனே என்னாகும் பேரலாக அந்த 3 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும். இடையில என்ன வருது அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து இதோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் இதை திரும்ப ஸ்வாப் அவுட் பண்ணி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு கொண்டுட்டு வந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீ ஸ்பேசஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஃப்ரீ ஸ்பேசஸ் வந்து கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணுறீங்க திரும்ப வந்துட்டு இன்புட் கியூ வந்து பார்க்குறீங்க. வேறு ஏதாவது வந்துட்டு இந்த இவ்வளோ சைஸில் வந்துட்டு ஏதாவது அக்கமடேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். நமக்கு வந்துட்டு P9 சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வந்துட்டு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும் ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸாக கொடுத்துட்டு இது அலோகேட்டட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிடுறோம். திரும்ப பார்க்குறீங்க இவ்வளோ மெமரி ஸ்பேசஸ் இருக்குது, இதில் ஏதாவது அலோகேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. இன்னொரு ப்ராசஸ் வருது P10. அப்போ வந்துட்டு அதை வந்து நம்ம அலோகேட் பண்ணிடுவோம். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்துட்டு எந்த ப்ராசஸ் வேணாலும் போகலாம். சப்போஸ் இந்த ப்ராசஸ் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு ஒரு டேபிளில் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுன்றதையும் வந்து ஃப்ரீ டேபிளில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் இதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு அடுத்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா என்னாகும் இதுவும் ஃப்ரீயாக இருக்குது, இதுவும் இருக்குது. அதாவது அட்ஜசண்ட்டாக வந்துட்டு 2 ஃப்ரீ மெமரி லொக்கேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸாக எடுத்துகிட்டு ஒரே லிஸ்ட்டில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இப்படி தான் வந்துட்டு வேரியபிள் பார்ட்டிஷன் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். இதில் முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா ப்ராசஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மெமரி ஸ்பேசஸை வந்துட்டு அலோகேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணிக்கலாம். வேரியபிள் சைஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. செகண்டு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 டேபிள் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டேபிள் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேசஸ், செகண்ட் டேபிள் அலோகேட்டட் டேபிள். எதுக்காக அப்படின்னா ஃப்ரீ டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராசஸ் வருது அப்படின்னா எங்கே ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸ் இருக்குன்றதை நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான் ஃப்ரீ ஸ்பேசஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சால் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஸ்பேசஸில் வந்து வர்ற ப்ராசஸ் வந்து அக்கமடேட் பண்ண முடியுமா, எந்த ப்ராசஸ் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அலோகேட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து ஃப்ரீ டேபிள் எப்போயுமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அலோகேஷன் டேபிள் எதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் இப்போ CPU வந்துட்டு அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்குரிய அட்ரஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் பண்ணா இல்லை இல்லீகல் அக்சஸ் பண்ணுதா அப்படின்றத பார்க்குறதுக்கும் ப்ளஸ் அது தவிரன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா அது என்னவாகணும் திரும்ப அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்துட்டு ஃப்ரீ மெமரி லொக்கேஷனுக்கு போகணும். அப்போ இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் லோட் பண்ணியிருந்தோம் தெரிஞ்சால் தான் வந்துட்டு நம்மளால் வந்து அதை வந்துட்டு ஃப்ரீ மெமரி ஸ்பேசஸ்க்கு வந்து அலோகேட் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு அலோகேட்டட் பார்ட்டிஷன், ஃப்ரீ பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒரு 2 டேபிள் மெயின்டைன் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் அலோகேஷன்னா என்ன, அதில் வந்துட்டு எப்படி 2 டைப்பில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணணும்
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதாவது அல்காரிதம் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு ஃபிட், இன்னொன்று பெஸ்ட்டு ஃபிட், 3வது வொர்ஸ்ட்டு ஃபிட். இந்த 3 அல்காரிதம் யூட்டிலைஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெமரி இந்த வேரியபிள் சைஸ் அலோகேஷனில் வந்துட்டு மெமரி ஸ்பேசஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக் என்னன்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.